வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்திருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய ஊதியத்தை உயர்த்தப்படும் உயர்த்திருக்கிறாங்களா? இல்ல. அதிமுக ஆட்சியில 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்றவர்கள் அழகாக போயிட்டு அழகா வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இன்றைய தினம் அந்த 100 நாள் வேலை தொழிலாளர்களை கசைக்கு பிழிகிறாங்க. பணமும் சரியா கொடுக்கறது இல்ல. ஆனா அதிமுக ஆட்சியில 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு உடனுக்குடன் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய விடியா திமுக ஆட்சியிலே அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முறையாக பணம் போய் சேரவில்லை. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுப்போம்னு சொன்னாங்க. இதுவரை கொடுத்திருக்காங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க மாசம் மாசம். கொடுத்திருக்காங்களா? இல்ல. நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இல்ல. திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. தாலிக்கு தங்க 1 பவுன் 25,000 50,000 கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு பல லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் 25,000 30,000 50,000 60,000 கொடுக்கல, ரத்தே பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா இருசக்கர வாங்கணும். இன்னைக்கு பெண்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல, பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாங்கணும். மானி 25,000 ரூபாய் ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து கிட்டத்தட்ட 2,90,000 மகளிருக்கு கொடுத்தோம். அதையும் விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் எங்கு வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் 2,000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தோம். அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதில் என்ன அரசியல் உங்களுக்கு வந்தது? ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் 150 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஒவ்வொன்றாக ரத்து செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. அதை விட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கும்னு சொன்னாங்க. ஆனா பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு டீசல் 2 ரூபாய் குறைக்கல. 5 ரூபாயில 3 ரூபாய் குறைச்சாங்க, 2 ரூபாய் குறைக்கல. டீசலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 4 ரூபாய் குறைக்கிறாங்க. இதுவரைக்கும் குறைக்கல. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிக அளவிலே சென்னைக்கு செல்கின்றார்கள் வேலைக்கு. இருசக்கர வாகனத்தை அதிகமாக பயன்படுத்துறீங்க. அதனால பெட்ரோல் விலை உயர்கின்ற பொழுது அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல. அது மட்டுமல்ல, மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. குறைஞ்ச விலையில இறக்குமதி செஞ்சு அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் விலை உயர்ந்திருக்குது. மத்திய அரசு மாநில அரசு இன்றைக்கு திட்டமிட்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கின்ற அரசுகள் மத்திய அரசு மாநில அரசு. இதை இந்த டீசல் பெட்ரோலை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. பசு வீடுகள் கட்டி கொடுத்துருந்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. விலையில கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டம் ஏரியில் நிறைந்த மாவட்டம். பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் தூர் வாரப்பட வேண்டும். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக உத்தரவு போட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் எல்லாம் தூர் வாரப்பட்டு பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாகாமல் சேமித்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்திற்கு நீர் தேவை. அந்த தண்ணீர் இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும். குடிப்பதற்கு நீர் தேவை. அதை இப்படி பார்த்து பார்த்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை
நேரத்திலே திரு ஸ்டாலின் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம துப்பாக்கி சூட்டை பத்தி சொல்றார். போன இடத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற பொழுது துப்பாக்கி சூட் நடத்திட்டாங்கன்னு. இந்த துப்பாக்கி சூட் நடப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சி தூண்டுதல் பேரில் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு அவருடைய மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு 1 பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தீர்களா இல்லையா? பல பேர் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.